இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 13 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். ஆர்டிகல் 13 சொல்வது என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பில் வரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகளை மீறி யாரும் சட்டம் இயற்ற முடியாது. அப்படி ஏற்கனவே சட்டம் இருந்தாலும் அல்லது புதியதாக வந்தாலும் அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்தால் அந்த சட்டம் இன்வாலிட், அதாவது தவறானதாக கருதப்படும். பழைய சட்டங்கள், அரசியலமைப்பு அமலான தேதி 1950க்கு முன் இருந்த அடிப்படை உரிமைக்கு எதிரான சட்டங்கள் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானதா என்று பார்க்கப்படும். அப்படி எதிரானதாக இருந்தால் அது செல்லாது என்று ஆர்டிகல் 13 சொல்கிறது. புதிய சட்டங்கள், அதே வேளையில் அரசும் சட்டமன்றமும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தால் அது தானாகவே செல்லாது. லா என்றால் என்னென்ன என்பதை ஆர்டிகல் 13 சொல்கிறது. அதாவது சட்டம், விதிமுறைகள், உத்தரவுகள், அதிகார உத்தரவு இவையெல்லாம் இதில் லா என்ற பொருளில் வருவதை ஆர்டிகல் 13 சொல்கிறது. நீதிமன்ற அதிகாரம், ஜுடிஷியல் ரிவ்யூ என்ற அதிகாரத்தின் வழியில் நீதிமன்றம் அடிப்படை உரிமைக்கு எதிரான எந்த சட்டத்தையும் செல்லாது என்று அறிவிக்க முடியும். உதாரணம், ஒரு மாநில அரசு ஒரு மதத்தினரை பள்ளிகளில் சேர்க்கக்கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வருது. அது அடிப்படை உரிமைகளான சமத்துவம், மத சுதந்திரம் இவைகளுக்கு எதிரானது. அதனால் அந்த சட்டம் செல்லாது. இறுதியாக ஆர்டிகல் 13 சொல்வது அடிப்படை உரிமைகளை மீறும் எந்த சட்டமும் செல்லாது, அதை நீதிமன்றம் ரத்து செய்யலாம் என்று சொல்கிறது. Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.